ஓலை வந்திருந்துச்சு. காதல் ஹரிணிக்கு சிறகா இருந்துச்சு, ஷாஜகானுக்கு புதை மணலா இருந்துச்சு. சிறகடிப்பவனுக்கு புதைந்து கொண்டிருப்பவனுடைய மனோநிலை இமயத்தை விட 2 அடி அதிக தூரத்துல தான் இருக்குன்னு திலோத்தி உணர்றாங்க. அரசருக்கு தேவை அழகான ஓவியம் இல்ல, சோகமான அழகுன்னு தெரிய வருது. மன்னர்கிட்ட 1 மாசம் அவகாசம் கேட்குறாங்க. காதல் எதிலிருந்து எதுவரை, அணுவோடைய துவக்கத்திலிருந்து அஸ்தியோட பிடிவரன்னு ஹரினுக்கு திலோத்தி அறிய வைக்கிறாங்க. ஒரு நாள் மாலை வீடு திரும்பின ஹரினுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு கடிதம் ஊசலாடிட்டு இருந்துச்சு. அன்பே, சோகத்தின் ஆழம் அந்த சோகத்தின் ஆழத்திற்கு இறங்குபவரால் தான் உணர முடியும். ஆலம்பனாவின் மனசு உனக்கு வர வேண்டும் என்றால் ஆலம்பனாவின் நிலைக்கு நீ வர வேண்டும். என்னை யமுனை தாயிடம் ஒப்படைத்துக் கொள்ளப் போகிறேன். என் மரணம் உனக்குள் ஆலம்பனாவின் உணர்ச்சிகளை நிரப்பும். ஒரே ஒரு ஓவியம் வரை அது மும்தாஜ் மஹாலை உருவாக்கும்.